பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகரிடம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலின் போது நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சென்னையில் இருந்து அவரது நிறுவனங்களில் இருந்து தேர்தல் செலவுக்காக பல கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்படுவதாக உளவுத்துறைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. குறிப்பாக எழும்பூரிலிருந்து செல்லும் அந்த ரயில் நெல்லை எக்ஸ்பிரஸில் இருந்து இந்த பணம் என்பது எடுத்துச் செல்லப்படுவதாக தெரிய வந்ததை அடுத்து தாம்பரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் தாம்பரம் போலீசாரும் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது 3 பேரிடம் 4 கோடி ரூபாய் பணம் தனித்தனியாக பைகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினரும் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வழக்கின் தன்மையை பொறுத்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கும் மாற்றி சிபிசிஐடி விசாரணையை ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் அவரது சாலிகிராமம் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. மேலும் பிடிபட்ட நபர்களான சதீஷ் மற்றும் அவரது சகோதரர் நவீன் மற்றும் டிரைவர் பெருமாள் ஆகியோர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று அவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படும் அடிப்படையில் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகனின் மட்டுமல்லாது அவருடன் பணியாற்றும் ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பி அடுத்தடுத்து இந்த பணம் யாரிடம் இருந்து வந்தது என்பது குறித்து விரிவான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக தமிழக பாஜகவில் இருந்து நிர்வாகிகள் இந்த பணத்தை கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அதில் தொடர்பான நிர்வாகிகளிடம் சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி அதிகாரிகள் முடிவெடுத்தனர். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு பாஜக தொழிற்பிரிவு தலைவர் கோவர்தன் அவரது ரெஸ்டாரண்ட் மற்றும் அவரது வீட்டிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் தமிழ்நாடு பாஜக பொருளாளர் பாஜகவின் தமிழ்நாடு பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகருக்கும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஒவ்வொருவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படும் வந்த நிலையில் இன்று காலை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு பாஜகவின் தமிழ்நாடு பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் காலை 10:30 மணிக்கு உத்தரவின் அடிப்படையில் நேரடியாக விசாரணைக்கு ஆஜரானார். காலை 10:30 மணியிலிருந்து நடத்தப்பட்ட இந்த விசாரணை என்பது மாலை 6 மணி வரை நடைபெற்றது. சற்று நேரத்திற்கு முன்பாக விசாரணை முடித்து எஸ்.ஆர். சேகர் சிபிசிஐடி விசாரணையிலிருந்து கிளம்பியிருக்கிறார். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் இந்த 4 கோடி ரூபாய் பணம் எப்படி வந்தது, தமிழக பாஜகவினர் நிர்வாகிகள் இந்த பணத்தை நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்தார்களா, நாடாளுமன்ற தேர்தலின் போது குறிப்பாக பணப்பட்டுவாடாவிற்காக பயன்படுத்தப்பட்டதா என 190 கேள்விகளை தமிழக பாஜக பொருளாளரான எஸ்.ஆர். சேகரிடம் இந்த கேள்வியை சிபிசிஐடி விசாரணை அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேட்டிருக்கின்றனர். இந்த 190 கேள்விகளுக்கும் அவர் விசாரணைக்கு பதிலளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முழுமையாக விசாரணை முடிந்து தற்போது 7 மணி நேரமாக நடந்த விசாரணையின் அடிப்படையில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து அவர் கிளம்பியிருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.